ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். ஆடி மாத பலன்கள் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இந்த ஆடி மாதம் எப்ப பிறக்குது அப்படின்னா, திருக்கணிதப்படி 16/7/2026 இரவு 11:37 பிறக்குது. அதே மாதிரி வாக்கியப்படி 17/7/2026 வெள்ளிக்கிழமை காலை 7 மணிக்கு மக நட்சத்திரத்துல இந்த மாதம் பிறக்குது. இந்த மாதம் நல்ல அற்புதமான மாதம் தான் உங்களுக்கு சொல்லணும். நிறைய பேத்துக்கு ஆடி மாசம் ஆடி பயிற்சி அப்படிம்பாங்க. அப்படிலாம் உங்க ராசிக்கு கிடையாது. உங்க ராசிக்கு நல்ல அதிர்ஷ்டம் தான். ரிஷப ராசிக்கு பாத்தீங்கன்னா கிரக சூழ்நிலைகள் ரொம்ப அற்புதமாக இருக்கு. ஏன் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு 2 கூடைய புதன் 2ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு நல்ல அம்சம். அதே மாதிரி 3ஆம் இடத்துல குருவும் சூரியனும் சேர்ந்து இருக்குது. 9ஆம் இடத்தை பாக்குது. நல்ல அதிர்ஷ்டம், ஐஸ்வர்ய பிராப்தம் கிடைக்க போது, பேரு புகழ் எல்லாமே வளர்ச்சி அடைய போது. உங்க ராசி அதிபதி சுக்கிரன் என்னன்னா கேது கூட சேர்ந்திருக்கும் போது பணத்தட்டுப்பாடு, இந்த கேஷ் ஃப்ளோ எல்லாம் உங்களுக்கு வராம இருந்திருக்கும். இப்ப சுக்கிரன் என்னன்னா கன்னி ராசிக்கு ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு அப்புறம் போறாரு. அந்த டைம்ல உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நல்ல அற்புதமான பலன்கள் தான். ஏன்னா நீச்ச பங்க ராஜயோகம். சுக்கிரனை என்ன செவ்வாய் பாக்குது. அது கூட புதன் வீட்டுல சுக்கிரன் நீச்சமானனால, புதன் ஆட்சி பெற்றனால நீச்சபங்க ராஜயோக அமைப்பு. திடீர்னு எதிர்பாராத ஒரு சூழ்நிலையில ஒரு அதிர்ஷ்டம் கட்டாயம் உங்களுக்கு இருக்கும். இந்த மாசம் பண வரவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்க போதுங்க. நீங்க எதிர்பார்த்த பணம் வரும். அதே மாதிரி அது உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும். காசு பணம் சேர்க்கை அப்படிங்கிறது தொழில் மூலியமா, ஒரு உத்தியோகம் மூலியமா நல்ல பணம் அப்படிங்கிறது நல்ல போன மாசத்தை விட இந்த மாசம் நல்ல வருமானத்தை உங்களால பார்க்க முடியும். லாபங்களை ஈட்ட முடியும். ஏன்னா லாபஸ்தானத்துல சனி வக்ரம் பெற்றிருக்காரு. உங்களுடைய ஜாதக கட்டத்துல ஏதாவது ஒரு கிரகம் வக்ரம் பெற்றுச்சு அப்படின்னா இந்த சனி வக்ரத்தினால இன்னும் நல்ல அற்புத பலன்கள். சனி திசை நடக்கிறவங்களுக்கு நல்ல யோகம், குபேர யோகம் சொன்னாலே அது மிகையாகாது. அந்த மாதிரி அமைப்புகள் உங்களுடைய ராசிக்கு இந்த மாசம் இருக்கு. தொழில் தொடங்குறதுக்கு, அதாவது தொழில் ஸ்தானத்துல ராகு இருக்குங்க. ஓகேங்களா, உங்களுக்கு 10ஆம் இடத்துல ராகு இருக்குது. அது ஒரு சிறப்பான அம்சம். அதோடைய 10 குடையவர் 11ஆம் இடத்துல இருக்காரு. தொழில் மூலியமா நல்ல வருமானத்தை பார்க்க முடியும். நீங்க தொழில் மூலியமா நல்ல லாபத்தை பார்க்க முடியும். உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு இன்னும் சூப்பர். ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழிலுக்கும் சிறப்பான மாதமா தான் இது இருக்குது. ஏற்கனவே தொழில் ரன் ஆகாம அப்படியே இருக்கு அப்படின்னா எடுத்து இந்த டைம்ல செஞ்சீங்க அப்படின்னா நல்ல அமைப்புகள் இருக்கு, சிறப்பாக இருக்கும். அந்த தேங்கியிருந்த காசு பணம் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். அந்த ரொட்டேஷன்ஸ் இருக்குல்ல, பிசினஸ்க்கு முக்கியமானது ரொட்டேஷன்ஸ், அது எல்லாமே நல்லா கிடைச்சிரும். அதே மாதிரி தொழில் தொடங்குறதுக்கு ஒரு முதலீடு கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இது எல்லாமே நல்லா இருக்கு. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு ஒரு திடீர்னு அதிர்ஷ்டம் இருக்கு. உங்களுடைய ஒர்க்கை பாராட்டி ஒரு நல்ல ஒரு ப்ரமோஷன் கிடைக்கலாம், ஒரு இன்கிரிமெண்ட் கிடைக்கலாம். உங்களுக்குன்னு ஒரு நல்ல போஸ்டிங்ஸ், பதவி உயர்வு அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு வரும். அதாவது மேனேஜ்மெண்ட், நீங்க ஒர்க் பண்ற இடத்துல மேனேஜ்மெண்ட் இப்பதான் உங்களுடைய திறமைகளை அங்கீகரிப்பாங்க. இந்த டைம் உங்களுக்கு நல்ல மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா தான் இருக்கும். ஆனா கூடுதலா ஒர்க் அப்படின்னு வந்துட்டாலே பணிச்சுமை அப்படிங்கிறது கட்டாயம் இருக்கும். ஏன் அப்படின்னா உங்க ராசி அதிபதி சுக்கிரனை சனி பாக்குது வக்ரம் கொண்ட பார்வையோட. எக்கச்சக்கமான வேலை செஞ்சுதான் ஆகணும். வேலை அப்படிங்கிறதுக்கு குறைவில்லை. ஆனா பொதுவா ரிஷபராசி வேலை பார்க்க தயங்காது. ஒரு இடத்துல நிக்க மாட்டீங்க, ஓடி ஓடி வேலை பார்த்துட்டு இருப்பீங்க, மாடு மாதிரி உழைப்பீங்க. ஆனா அந்த உழைப்புக்கேற்ற பலன் கட்டாயம் கிடைக்கும். ஏன்னா சனி உங்களுக்கு ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடியவர். அவருடைய பார்வை ராசி அதிபதிக்கும் இருக்கு, ராசிக்கும் இருக்கு. அப்ப கட்டாயம் உங்களுடைய பொசிஷன் நல்லபடியா இருக்கும். அதே மாதிரி நல்ல வளர்ச்சியான காலகட்டம். உங்களோட உழைப்புக்கும் திறமைக்கும் ஏற்ற பலாபலன்கள் இந்த மாதம் உறுதியாக கிடைக்கும். உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. வேலையில இருக்கவங்களுக்கும், பிசினஸ் பண்றவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அது கூட கிரக சேர்க்கை அற்புதமான பலன்களா இருக்குது. பொதுவாவே இந்த காலகட்டத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்படின்னா செவ்வாயும் சுக்கிரனும் சேர்ந்து 2ஆம் இடத்துல இருக்கு. உங்களுக்கு வரக்கூடிய பணம் கட்டாயம் வந்துரும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதுக்காக வார்த்தைகளை விடாதீங்க. வார்த்தைகளை ரொம்ப கவனமா பிரயோகம் பண்ணணும். நீங்க ஒரு ஒர்க் பண்றீங்க அல்லது ஒரு பிசினஸ் பண்றீங்க, கஸ்டமர் கிட்ட டீல் பண்றீங்க அப்படின்னா செவ்வாய் 2ஆம் இடம் வாக்குஸ்தானத்துல இருக்கனால கடுமையான நெருப்பு மாதிரி சொற்களை பிரயோகம் பண்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காவே வந்துரும். அதை நீங்க கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னா உங்களுடைய கஸ்டமர்ஸை நீங்க இழப்பீங்க. அது வேற பக்கம் அவங்க சர்வீஸ்க்கு போயிடுவாங்க. சோ அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. இல்ல அப்படின்னா ஜஸ்ட் மிஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் காசு பணம் வராது, அழுதுகிட்டு இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. சோ கொஞ்சம் பிளெக்சிபிளா இந்த மாதம் இருக்கணும். கூடுமான மட்டத்தில் அமைதியாவும் அழகாகவும் பேச கத்துக்கங்க. ஏன்னா டக்கு டக்குன்னு வார்த்தைகளை விடுறீங்க அப்படின்னா நீங்க கரெக்டா தான் பேசுவீங்க. கோவம், அதாவது உங்க பக்கம் நியாயம் இருக்கும், தர்மம் இருக்கும். ஆனாலும்
பிசினஸ்ங்கிறது வேற, நியாயம் தர்மங்கிறது வேற. எல்லா விஷயங்கள்லயும் கொண்டு வந்து நம்ம இது பண்ண முடியாது. பிசினஸ் அப்படின்னா 4 பேர்த்த அட்ஜஸ்ட் பண்ணி போற மாதிரிதான் இருக்கும். சோ அதனால இந்த மாசம் வந்து கடுமையான சொற்களை யூஸ் பண்ணாம ரொம்ப அமைதி காத்தீங்கன்னா காசு பணத்தை நிறைய சம்பாதிக்கலாம். அதே மாதிரி செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கனால பல்லு சம்பந்தப்பட்டது, கண்ணு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. கூடுதலான கவனம் தேவை தேவை தேவை. அதே மாதிரி உங்க ராசிக்கு 5 கூடியவர் தான் 2ஆம் இடத்துல இருக்காரு. உங்களுக்கு இஷ்ட தெய்வம் எதுவோ அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்குன்னு ஒரு லக்கி காட் இருக்கும் இல்லையா, இவர்தான் எனக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு நீங்க நினைப்பீங்கல்ல, அந்த சாமியை நீங்க இந்த மாதம் கும்பிடுங்க. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா அமைப்புகள், நல்ல பலாபலன்கள் இது எல்லாமே கூடுதலாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. குரு உச்சமாயி 11ஆம் இடத்தையும் பாக்குறாரு, உங்களுக்கு 7ஆம் இடத்தை பாக்குறாரு, 9ஆம் இடத்தை பாக்குறாரு. நல்ல பேரு புகழ், ஒரு பிசினஸ் மேனா இருந்தாலும் சரி, ஒரு ஒர்க்கா இருந்தாலும் சரி, ஒரு பேரு புகழ் எடுத்தாதான் நீங்க நல்லா டெவலப் ஆக முடியும். அது வந்து இந்த மாசத்துல உங்களுக்கு நல்லா இருக்கு. பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் ஏற்படும். இந்த ரிஷப ராசி உங்களுக்கு வந்து என்னன்னா 9ஆம் இடத்தை சூரியனும் பாக்குறாரு, குருவும் பாக்குறாரு. அப்போ சொசைட்டில மிகப்பெரிய விஐபி அவங்க வந்து அவங்களுடைய கான்டாக்ட் உங்களுக்கு வரும். அது மூலியமா ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சா கூட அத கை நழுவ விடாதீங்க. ஐயோ இது ரிஸ்க் அப்படிலாம் நீங்க நினைக்காதீங்க. ரிஸ்க் எடுத்தா மட்டும்தான் வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும். அதனால என்ன வாய்ப்பு கிடைக்கிறதோ அதை எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ணி மேல வரது அப்படிங்கிற சிந்தனைகள்லயே நீங்க இருந்தீங்க அப்படின்னா கட்டாயம் உங்க லைஃப் நிச்சயமா டெவலப் ஆயிருங்க. அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதனால இதுக்கு உண்டான முயற்சிகளை போட்டுட்டே இருங்க. ஏன்னா உங்களுக்கு கிரக பலன் நல்லா இருக்கு. அதாவது கிரகங்கள் மாதம் ஒரு முறை மாறும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாய்ப்பை கொடுத்துட்டுதான் இருக்கு. அதை யாருமே கவனிக்கல. அதாவது பழம் நழுவி பால்ல விழுந்தா மட்டும்தான் இல்ல, சில விஷயங்கள் சின்னதா இருக்கும் போதே அதை நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா, ஏன்னா இந்த காலத்துல எல்லாம் எல்லாருமே போட்டிக்கு ரொம்ப போட்டியா இருக்கிறாங்க. அதனால மத்தவங்களோட நம்ம ஃபாஸ்டா மூவ் பண்ணா மட்டும்தான் நீங்க ஜெயிக்க முடியுங்கிற சிந்தனையை வளர்த்துக்கங்க. எந்த வாய்ப்பா இருந்தாலுமே மிஸ் பண்ணாதீங்க. பெரிய மனிதர்களுடைய ஆதரவு, பிசினஸ் மேனுடைய இது கான்டாக்ட்ஸ் இது மாதிரிலாம் கிடைக்கும். அதை வச்சுக்கிட்டு நீங்க கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட லைஃப்ல டெவலப் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாசம் ஒரு சிறந்த வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்குது. அதே மாதிரி 4ஆம் வீட்டுல இருக்கக்கூடிய கேது சட்ட சிக்கல்கள். ஏன்னா சுக்கிரன் கேது சேரும்போது மாத ஆரம்பத்துல ஏதாவது நீங்க வண்டியில போகும்போது ஹெல்மெட் போடாம போவீங்க, ஃபைன் கட்டுவீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். கவனமாக இருந்துக்கங்க. வண்டிக்கு ஃபைன் போட்டுருவாங்க. கூடுதல் கவனம் இல்ல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இபி பில்ல மறந்துடுவீங்க. அது ஒரு ஃபைனோட கட்டி இது பண்ணுவீங்க. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும். அதனால கூடுதலான கவனம் இருக்கணும். லேடிஸா இருக்க பெண்களுக்கு எல்லாம் வந்து ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு. நீங்க நினைச்ச விஷயங்களை நிறைவேற்ற முடியும். ஒரு அதிர்ஷ்டம் இந்த மாசம் தேடி வருது. இந்த ட்ரெஸ் வாங்குறது, அதே மாதிரி இந்த ஜுவல்லரிஸ் எல்லாம் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் சின்ன சின்ன பணத்தை சேர்த்து வச்சு அது மூலியமா ஏதாவது உங்களுக்கு இஷ்டமான பொருட்கள் வாங்குறது, கணவன் மனைவி சுமூகமான உறவுகள் ஏற்படுறது, இது வரைக்கும் சண்டை சச்சரவுகள்லாம் இருந்ததெல்லாம் நீங்கி நல்ல அமைப்புகள் ஏற்படுறது, இந்த மாதிரி திடீர்னு ஒரு நல்ல வாய்ப்புகள், மனதுக்கு பிடித்த நபர்கள் தேடி வர்றது, பிரிந்தவர்கள் சேர்க்கை, இது எல்லாமே நல்லா இருக்கு. புதுசா ஒரு விஷயத்த செய்யறது மூலியமா ஈஸியா டெவலப் ஆகுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருக்கு. தாராளம் பண்றது, புதுசா முயற்சிகள் பண்றது. இந்த மாசம் ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குன்னு ஜோசியர் சொல்லியிருக்காங்கன்னு ஹஸ்பண்டோட கிரெடிட் கார்டு எடுத்து யூஸ் பண்ணாதீங்க. உங்களுடைய காசுல நீங்க செலவு பண்ணிக்கலாம். அது தவறு கிடையாது. செலவை ரொம்ப கம்மி பண்ணிக்கங்க. 12 கூடையவர் 2ல இருக்காரு. அதிகமா செலவும் பண்ணாதீங்க. மன மகிழ்ச்சிக்காக 1 2 நம்ம செலவு பண்ணலாம். பூராவும் செலவு பண்ணக்கூடாது. எல்லா விஷயத்தையும் செலவு பண்ணக்கூடாது. ஆனா நீங்க சம்பாதிக்கிறதுக்கு அற்புதமான வாய்ப்பு இந்த மாதம் ஏற்படுத்தி கொடுக்குது. அதை வச்சு முன்னேறி வாங்க. நிறைய சேவிங்ஸ் பண்ணுங்க. அந்த சேவிங்ஸ்ல நல்ல இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த மாசம் இருக்கு. நிறைய பேருக்கு வாகனம் வாங்கக்கூடிய பிராப்தம் இந்த மாதம் இருக்குங்க. பொதுவாவே ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் அற்புதமான பலன்கள்லாம் இந்த மாதம் இருக்கு. நீங்க புது புது முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு எடுத்தோடனே சக்சஸ் ஆயிரும். பொதுவா அந்த 7 குடைவரும் 2 குடைவரும் சேர்றதுனால குடும்பத்துல இருந்த இந்த சட்ட சிக்கல்கள், பிரச்சனைகள் இது எல்லாமே மாறி சுமூகமான உறவுகள் ஏற்படும். கணவன் மனைவி, ஏன்னா சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பார்வை வந்துருது. சுக்கிரனுக்கு செவ்வாய் பார்வை வந்துருது. 7 குடைவருடைய பார்வை வந்துடுறதுனால கணவன் மனைவி இதையே இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி அந்யோன்யங்கள் ஏற்படும். நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கா ஆதரச தம்பதியரா விளங்குவீங்க இந்த மாசம். அதே மாதிரி நிறைய செலவுகளும் இருக்கு. புது புது இடங்களுக்கு டிராவல் பண்ற அமைப்புகள் இருக்கு. நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணி ஒரு புனித யாத்திரைகள் செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு.
பொதுவா படிக்கக்கூடியவங்களுக்கு வந்து படிப்புல நல்ல ஆர்வம், புத்தி கூர்மை, நல்ல மார்க் எடுக்கிறது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும். படிப்புல வந்து முன்பை விட வந்து படிச்சாதான் நமக்கு லைஃப் அப்படிங்கறத உணர்ந்து படிக்கக்கூடிய காலகட்டமா தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. இந்த உயர் கல்வி படிக்கிறவங்க, ஹையர் எஜுகேஷன்ஸ் படிக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து நீங்க நினைச்ச விஷயங்கள் கட்டாயம் நடக்கும். ஒரு நல்ல ரேங்க் ஹோல்டரா வருவீங்க. அதே மாதிரி உங்களுக்குன்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். அதை யூஸ் பண்ணிக்கங்க. நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் கிடைச்சிரும் உங்களுக்கு. எப்பவுமே வந்து சிறந்த முயற்சிகள் மட்டுமே உங்களை வந்து வளர்த்து கொண்டு போகுங்கிற ஒரு விஷயத்த வச்சுக்கணும். நீங்க வந்து ரீல்ஸ் பாக்குறதுல கூட உங்களுடைய இது சார்ந்த விஷயங்களை மட்டும் பாருங்க. சும்மா ஆடுறதையும் இதையும் பாத்தீங்க அப்படின்னா முன்னுக்கு வர முடியாது. அதனால படிக்கக்கூடிய உயர்கல்வியில இருக்கவங்களுக்கு எல்லாம் செல்போனை வந்து கரெக்டான விஷயத்த யூஸ் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா ரொம்ப கஷ்டம். நிறைய பேருக்கு வெளிநாடுகளுக்கு சென்று வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஜாப் கிடைக்காம இருக்கவங்களுக்கு எல்லாம் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க. கட்டாயம் ஒரு நல்ல வேலை கிடைச்சிரும். இந்த மாதம் வந்து வேலை அப்படிங்கிறது தானா தேடி வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. 6 குடையவர் 5ஆம் இடத்துல நீச்சம் அப்படிங்கும்போது என்னன்னா, நீச்சங்கிறது தப்பு கிடையாது. ஒரு விஷயத்த எஃபர்ட்லெஸ்ஸா வர்றதுதான் நீச்சம் அப்படிங்கிறதுங்க. நீங்க அதுக்கு உண்டான கடினமான உழைப்பை போட்டிருக்க மாட்டீங்க. இருந்தாலும் அதுக்கு உண்டான பலாபலன் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சனியும் வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரனை பாக்குறாரு ராசி அதிபதியா. அப்ப இந்த வாட்டி நீச்ச பங்கம் அப்படிங்கக்கூடியது ஒரு நல்ல அமைப்புகள் உங்களுக்கு இருக்கு. திடீர்னு நீங்க ஒரு சின்ன முயற்சி எடுத்தாலும் அது மிகப்பெரிய லெவல்ல உங்களுக்கு யோகமா மாறி வந்துரும். இது நீங்களே அதை வந்து ட்ரை பண்ணும்போது இப்படி எல்லாம் நமக்கு நடக்குமான்னு தெரியாம பண்ணுவீங்க. உங்களாலே நம்ப முடியாது. உங்களுக்கு வரக்கூடிய விஷயம் வந்து உங்களாலே நம்ப முடியாத அளவுக்கு தான் இருக்கும். அந்த அளவுக்கு பலாபலன்கள் இருக்கு. பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா ரிஷப ராசியில இருக்கக்கூடிய கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு நல்ல யோகம், ஜாக்பாட்டு, நல்ல புது புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர்றது, அது சினிமா வாய்ப்பு வர்றது, வெளிநாடுகளுக்கு சென்று உங்க ப்ரோக்ராம்ஸ் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். நல்ல காசு பணம் பாக்குறது, பெரிய பெரிய விருதுகள் கிடைக்கிறது, இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸும் உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி அரசாங்க துறையில இருக்கவங்களுக்கு, இந்த ரிஷபராசியில இருக்கக்கூடிய அரசாங்க துறையில இருக்கவங்களுக்கு நல்ல காலம் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லுங்க, நினைச்சுக்கங்க. பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள் இருந்த பணிச்சுமைகள் உங்களுக்கு இருக்காது. உங்களுடைய ஒர்க்கு, நீங்க உங்களுடைய பணி, உங்களுடைய ஜாப் ஃபங்க்ஷன்ஸை கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வேலை செய்யும் பட்சத்தில் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது. இந்த லஞ்ச லாவணியங்களை ஈடுபடும் போது ரொம்ப கவனம். ஏன் அப்படின்னா சனி வந்து உங்க ராசி அதிபதியை இந்த மாசம் பாக்குறாரு. சனிக்கு வந்து இந்த திருட்டுத்தனம், லஞ்ச லாவணியங்கள்லாம் பிடிக்காது. அதனால ரொம்ப கவனமாக இருங்க. ஆசை காட்டி மோசம் பண்றதுல இந்த ராகு, கேது, சனி இதெல்லாம் வந்து ரொம்ப பிரசித்தியான கிரகங்கள். அவங்களாம் அதுலதான் ஸ்பெஷலிஸ்ட். ஸோ அதனால ரொம்ப கவனமாக இல்லை அப்படின்னா மாட்டி வேலை போயிடும். அதனால ரொம்ப ரொம்ப கவனம். நிறைய பேத்துக்கு டிஸ்மிஸ் ஆர்டர்லாம் வந்துடும், அல்லது வந்து பாத்தீங்கன்னா சஸ்பென்ஸ் வரும். அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அரசியல்வாதிகளுக்கு, இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு ஜாக்பாட்டான காலகட்டம் தான். மக்களுடைய சப்போர்ட் கிடைக்கும். நீங்க திடீர்னு வந்து ஒரு நல்ல போஸ்டிங் கிடைச்சிரும் உங்களுக்கு. அதே மாதிரி கட்சி தலைமையிடம் உங்களை பாராட்டி உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க. மக்கள் கிட்ட பிரபலியம் ஆகிறது, உங்களுக்கு நல்ல ஆர்டர்ஸ் கிடைக்கிறது, டெண்டர் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். சின்னதாக முயற்சி பண்ணியிருப்பீங்க, அது வந்து பெருசா நல்லபடியா போர்ட்ரேட் ஆகும். உங்களுக்குன்னு ஒரு லைம்லைட் வரும், மீடியால ஒரு ஃபோக்கஸ் வரும், நீங்க நல்லவர்னு ஊரே நம்பும். அந்த மாதிரி அமைப்புகள்லாம் வந்து ரிஷபராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு இருக்கு. இந்த டைம்ல நீங்க என்ன வேணா செய்யலாம். அது வந்து ரொம்ப ரொம்ப சக்சஸ் ஆகும். தர்மத்துக்கு உட்பட்டு செய்யணும். சனியுடைய பார்வை இருக்கும்போது ஒரு விஷயத்த நீங்க நல்ல விதமா செய்யும்போது மக்கள் கிட்ட இருந்து பெரிய லெவல்ல மாசா கிரியேட் ஆயிருவீங்க. ஒரு பெரிய லெவல்ல ஹீரோவா போர்ட்ரேட் ஆகிறது கூட நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நன்மைகள் தான் இருக்கு. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல காசு பணம், நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு. பொதுவாக காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து சக்சஸை கொடுத்துரும். உங்களுக்கு நீச்சபங்க யோகம் இருக்கனால பிரிந்தவர்கள் சேரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. உங்களை புரிஞ்சுக்காம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம போனவங்க திரும்ப நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நீங்க எந்த அளவுக்கு லைஃப்ல முக்கியம் அப்படின்னு உணர்ந்து வரக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு. பொதுவாவே காசு பணம் வர்றது, தொழில், ஜாப், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.